அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக அனுமனுக்கு வெண்ணெய் சாத்துவது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் மரண பயத்தை நீக்குவதுடன் பசுநெய் தீபம் ஏற்றுவது எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் மன அழுத்தத்தையும் தீர்த்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பது தொண்டை, காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலியில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மட்டும் ஆடி மாதத்தில் அதீத கவனமாக இருப்பது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே ஏற்றத்தை தரும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்ற அனுகூலம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றக்கூடிய, வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத பார்த்து கொள்ள வேண்டும். நரம்பு கோளாறுகளுக்கு தூக்கமின்மையும் மருந்து போடுவதை மறந்து விடுவதும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் ஐயா, சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆவணி மாதம் முடிகின்ற வரையில் மகரத்திற்கு வாகனத்தில் மிக கவனம், இல்லையென்றால் பாதிப்பு.